மணி, என்னை விட்டுட்டு வேற யார்ட்டையும் ஜம்ப் பண்ணுவியா? என்ன நாதா, என்னைய பார்த்து அப்படி சொல்றீங்க? மதுரையில கண்ணகி சிலைக்கு அப்புறம் என் சிலையை தான் வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது வேற சனியை முடிச்சது. எத்த தண்டி பொய், பச்சை பொய் செம்மனூர்ல வந்து சொல்றாங்க. 5 பேருக்கு அலியா பத்னியா வந்த பாஞ்சாலி கூட அப்படி பத்னியா வாழ மாட்டான் நாதா. காட்டுக்கு சீதையை அனுப்பிவிட்ட ராமன் கூட நம்ப மாட்டேன். அப்படி ஒரு சீதையா உங்ககிட்ட நான் வந்து உங்க காலடியிலேயே கிடப்பேன். கடைசியா உங்களுக்கு பாலை ஊத்திட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நாடக உலகத்தில் தனி முத்திரை பதித்தவர் மணிமேகலை. அத்தகைய சிறப்பு பெற்ற மணிமேகலை அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது. பொன்னாடை போத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கு மற்றும் நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்திருக்கும் அன்பு குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் சார்பாக, நாடக அமைப்பாளர் காரைக்குடி முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அன்பு காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாக அன்பு தந்தையார் நாகேந்திரன் சார்பாக மனமார்ந்த நன்றி. நம்மளை காதல செய்யும்போது அப்படித்தான் இருப்பாரு. சொன்னோன்னு ஜெயராஜ பார்த்தீங்களா, எப்பவுமே நாங்க முன்னாடி இருப்போம். என்ன நீங்க செய்யறது இல்லைங்க, நாங்க இதை சொல்றேன். அப்புறம் மைக் செட்டுக்காரே, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏன் சிரிச்சா என்ன? ஆம்பளைய பார்த்தா தான் எரிச்ச வரும், பொம்பளைய பார்த்துமா உனக்கு எரிச்ச வருது? விஜயகாந்த் மாதிரி அழகா இருக்கீங்க, சிரிங்க, சிரிச்சா அழகா இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம் ஆயிடுச்சானா பின்னாடி பொண்டாட்டி கிண்டாட்டி உட்காந்துருக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லைங்க, கல்யாணம் ஆயலைன்னா எப்படி பார்த்தாலும் பப்புன் டான்ஸ் வரைக்கும் உட்காந்துருப்பாரு. கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் நம்மளை பார்த்தோன்னே கிளம்பி இருப்பாரு. அதனால அப்புறம் நாடக நடிகர்களை வெளிநாடா செய்து கொண்டிருக்க அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அந்த வேலைக்கு போனோம், போமா. முக்குத்தி பூ மேலே உட்காந்து பேசுதமா, அது உட்காந்து பேசுகிறே
நானும் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகளை பார்த்துட்டேன். எவ்வளவு பார்த்திருப்பீங்க? இப்ப வந்து ஆடுற பிள்ளைல. ஆ. ஆனா உனக்கு நிக்கிற மாதிரி யாருக்கு நிக்கலையே? என்னது அந்த முடிவு எனக்கு? அப்ப எனக்கு நிக்கிற மாதிரி உங்களுக்கு நிக்கல? உனக்கு நிக்கிற மாதிரி யாருக்குமே இல்லம்மா. கொஞ்ச நாளைக்கு என் கூட வந்து பாருங்க எப்படி நிக்குதுன்னு பாருங்க. ரெண்டாவது ரவுண்டுக்கு போவோமா? நான் போற மாதிரியே வரணும், சரியா? என்ன எனக்கு மட்டும் எக்கு என்னப்பா கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன், இன்னும் பதில் சொல்லலையே. ஆமா, ஏற்கனவே ஊர் ஊரா திரியிறேன், அந்த ஆளு என் பின்னாடி பேக்க தூக்கிட்டு திரியட்டும். பேசாம இருங்க, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாரு. ஏ ஆத்தா தோரமா வரியா அர்த்தமலே போரியா அடிய கம்பகம் யாரும் இல்ல உள்ளே ஆத்தா தோரமா வாரியா ஆத்தா பகமலே சிரமப்பட்டு உனக்காண்டி ஆடிட்டு இருக்கேன். கீழே அங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்க? கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காரு. காசு எடுக்கிறாரா? எடுத்துட்டியா இல்லையா? எனக்கா? உனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? எடுத்துட்டியா இல்லையா? இன்னும் வர. அது சரி. வச்சுக்க வச்சுக்க வாங்கிடுவல இல்ல பச்சைக்கு நீ சுத்தது எந்த இருக்குல வச்சுக்க வாங்கிடுவல Get up.
முடிச்சாச்சு. ஆ? எங்க அம்மாட்ட. ஆமா, தாய் கிட்ட இருந்து தானே கத்துக்க முடியாதுமே. அத்தாடி, இப்பயாவது ஒரு குரல் எக்ஸ்ட்ரா கேக்குதே. சரிங்க, எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த வேலையை மறந்துட்டோம். 12 மணியை தாண்ட போதுன்னா எனக்கு ஆம்பளை இடிக்கலைன்னா ஒரு மாதிரி ஆயிரும். எனக்கு அப்படிதாம்மா. என்ன? பொம்பளை பிள்ளை இடிக்கலாம் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. டீ வாங்க போனியாடி செல்லம்? செல்லம், நீ பாதி குடிச்சிட்டு எனக்கு கொடு. அதிகமா இருக்காமா சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணுமா? இங்க மாடு வத்து கருவ பேசாம கிடப்பா. இந்த மாடு சென்னைக்கு போடல, சீசனை முடிச்சுட்டு தான் சென்னைக்கு போடணும். அதனால ஊதி வாங்கினது தரப்பா கணி. நானும் ஒழுக்கமா இருக்கலாம். சரி, அதனால நம்ம ஆளை கூப்பிடுவோமா? பப்புனுக்கார் எப்படிதா அந்த நல்லா பேசினாரா? பப்புனுக்கார் நல்லா இருந்துச்சா? நீ எப்பவுமே ஆம்பளைக்கே ஓட்டு போடுவ, பேசாம கடை. நீ அங்கேயே போடு, எனக்கு போடாத. நான் இங்கே என் ஆளுங்கள்ட்ட தான் கேட்குறேன். பப்புன்னு சூப்பரா நல்லா பேசினாரா? நம்மளை விட பொம்பளைய காட்டிலும் இப்போ பூரா ஆம்பளைய நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க. வரட்டும், கூப்பிடுவோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி வயலாக வந்தாளா. தாடி கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தப்பு சுந்தரி ஒருத்தி வயலாட வந்தாளா. அதான பார்த்து ரசந்து போய் நின்னாளா. அதான பார்த்து அசந்து போய் நின்றாளா. முக்காத அருமெடுத்து முள நீலஞ்சரம் கொடுத்து வித்தார கல்லிகள் வச்சு தாரா போட்டாளா. ஏய், உங்களை கூப்பிடல, போங்கடா. பிரகாஷ், அச்சால் அடிக்கடா. அச்சால கடிக்கியா? பொம்பளைன்னு அர்த்தம். பூரா ஹிந்தி பேச சொல்லியிருக்காங்க. இருக்கட்டேன், நான் என்ன ஆதார் அட்டைக்கு கணக்கா எடுக்க வந்தேன். ஹலோ, அழகிடா, சூப்பர்ரா. எப்படி ஆல்ரவுண்டு ஜாமனை வித்துவிட்டு தெருவில் தெரிய போற. பெண்மை பொல்லாதது, நேர்மை இல்லாதது, உண்மை தெரியாத மனிதா உன் மனம் ஏங்குது. பெண்மை பொல்லாதது, நேர்மை இல்லாதது, உண்மை தெரியாத மனிதா உன் மனம் ஏங்குது. நீயும் காதல் கொள்ள வேறு பெண்ணா இல்லை. எங்கடா பணங்குடி, எங்கடா போயிட்டே இருந்தானு பொம்பளை சொன்னோன்னு திக்கு திக்குன்னு பெறப்பட்டு போயிட்டா பாரு. நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆளு வச்சிருப்பவளையே. என்னது? கைவசம் எப்போதுமே ஆளு முன்னாடி வச்சிருப்பவளையே. எப்பவுமே நம்மளுக்குன்னு ஒரு ஆள். அப்புறம் என்ன, நீ கலட்ட அங்க மாட்டிட்டு வருவாரு. அடே அப்பா, நான் கலட்ட நீ டார்லிங், மாட்ட. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கடி. ஒரு கழட்டிட்டியே, எப்படியும் நம்மளை கொண்டுருவான்னு நினைச்சிட்ட. சச்ச, அப்படி சரி, பாவம் போயிட்டு போறாரு. அவருக்கு ஒரு மவுத்து கிசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் நான் ஐயப்பனை வச்சிருக்கேன். இருக்கட்டு, நீனும் ஜப்சூடோட வந்துருப்பா. நல்லா இருக்கீல? ஆளு பழுக்கா இருக்க. ஏன் உங்க பல்கா இருந்தா என்ன, நீ எது வாங்கி போடுறியா ஆக்கி போடுறியா, என்ன பிரச்சனை? பிரகாஷ், போட்டா அவளை போடணும்டா. எதுல? நல்ல முண்டமா இருக்காடா. முண்டமா இருக்கா? துணி கட்டி இருக்குப்பா. கண்ணு தெரியுதா இல்லையா? துணி எல்லாம் போட்டிருக்கையா? துணிதான் போட்டிருக்கேன். இப்படியே சொல்லி எத்தனை பிள்ளைய கவுத்திருப்ப? ஒரு பிள்ளை கூட சிக்குது இல்லடா. சிக்குனாரு தகத்திருவேன். அதுக்கு என்னமா போட்டு தடவுறாப்ல? அதுக்குன்னு உனக்கு போஸ்ட் மரத்தை அப்படிங்கிட்டு வர முடியும்? முத பொம்பளைட்ட நாகரிகமா பேசுங்க. என்ன உன்னை தப்பா பேசுனே? உன்னை கையை பிடிச்சிருத்தனா இல்ல வேற ஆளு மாதிரி வந்து இடிச்சனா? இத வேற செய்வீங்களா? எதுவுமே பேசலையே. கைய பிடிச்சி இழுத்தா தான் நாகரிகம்னு இருக்கா? அடே அப்பா, வந்ததுல இருந்து என்னைய ஒரு நாகரிகமா என்கிட்ட பேசுறியா? உன்கிட்ட தப்பாவே பேசலையே. என்ன வந்தோனி முண்டமா இருக்கேன்னா நான் என்ன துணி போடாமலா தெரியுதா? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? முண்டம்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். உன்னை வர்ணிக்கிறேன். ஊருக்குள்ள ஆள வச்சிருக்கேன்னு நினைச்சா நாளைக்கு என்ன நினைப்பாங்க? உன் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? ஆமா. முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? ஆமா. எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? போக வர போக வர போக வர. சில அழுக்கு புற கடிச்சு விழுந்து படுக்க. இப்படி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்தா போகாம அப்புறம் என்ன உன் வாயில இருப்பாங்க? அவங்க என்ன மூத்திரம் போறதையா சொன்னே?
நீ பிக்காச்சிருக்கி எங்கதான் போறாங்க திடீர்னு போறாங்க திடீர்னு வராங்க. அப்படி கிடையாதுங்க. வீட்டுல பிள்ளை குட்டி எல்லாம் தூங்குது முழிச்சிருக்கான்னு பாத்துட்டு வரணும். உங்கள மாதிரியா எனக்கு என்னன்னு பொளந்துட்டு இந்த கிடக்க. கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட உட்கார்ந்திருக்கட்டும். சரி. ரதியா கூட உட்கார்ந்திருக்கட்டும். சரி. வக்க மக்கள நாங்க பின்னாடி உட்கார்ந்திருக்க பாரு ஆம்பளை. நாங்க வந்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு. நாங்க சொல்லணும்னா உடனே நாய் கூட நக்காத அர்த்தம். நான் கேக்குறேன் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் பின்னாடி உட்கார்ந்திருக்கிற அக்கா சூப்பரா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க சொல்லுவீங்க நாங்க பிறந்தோம். இல்ல. நீங்க சொல்லுவீங்க எங்க தாய் தகப்பை வளர்த்தான். இல்ல. நீங்க சொல்லுவீங்க நாங்கெல்லாம் சோறு திங்க போறோம். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி இந்த அழக வர்ணிக்கல நாய் நக்கலைனாலும் கடைசில நீ தான்டா நக்கி தலையன்னு நாசமத்து போறவனே. ஒண்ணே நக்குனாலும் புளுப்புளும் தாண்டி இருக்கு. நீ நக்கிட்டாலும் கிளுகிளுன்னு தான் இருக்கு. முகரைய பாரு முகரைய. ஓ முகரைய பாரு. சோத்த தான திங்கற. நீ சோத்த தான திங்கற. சோத்த விட்டு புய்ய வாத்திங்கற. சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கறியா? அறிவு இருக்கா அறிவு அவுச்சு திண்டு வந்து பேசுறியா? அறிவை வச்சிருக்கே இல்ல அத கொதிக்க விட்டு கிடக்குறியா? குடுத்துல வச்சுக்க குறும்பி அந்து வாத்து. குடுத்தேன்னு வச்சுக்கோ உன் குடும்பமே தூக்கிக்கு பாத்துக்க. போடுற ஒண்ணல பாவட புர்ருன்னு கிளியும் பாத்துக்க. உனக்கு குடுக்குற குடுல உங்க அப்பா விட்டு அன்றைய பர்ருன்னு கிளியும் பாத்துக்க. எங்க அப்பட்ட போகாத எங்க அப்பனுக்கு தட்டி ஓத உன் சாமெல்லாம் சப்பட்டியா இரு பாத்துக்க. அட எவ்வளவு பெருசா இருந்தானே நான் இட்லி சட்டில வேக வச்சு கூட தருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சண்டாளி மகளே உனக்கு மூத்திரம் சிறுட்டு தள்ளுபடி. குடுக்குற குடுல உன் குடும்பமே குன்ன குடிக்க அன்னகாவடி எடுக்க வச்சிரேன் பாத்துக்க. எரிச்சலா பேசக்கூடாது. என்ன காப்புற எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாத்துக்க. நல்லா இருக்க மணி மகளே. எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல செக்ஸ் பியரா இருக்கு. பாத்தியா என்னை தொட வந்த அக்கா வந்துருச்சு பாத்தியா? இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைய நாடகத்துக்கு நடிக்க போட்டோமா உன்னை கட்டி பிடிக்க போட்டோமா வந்துருச்சு அந்த அக்கா. அப்பா முடிப்பா. உன்னைய கட்டி பிடிக்கிறது ஒண்ணுதான் பேசாம செம்பனூர்ல பன்னி குட்டியை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்க. அட எந்த குட்டியா இருந்தாலும் நீ உனக்கு என்ன பண்ணியா புள்ள வைக்க போது பொம்பளை நாங்க தான் புள்ள வைக்கணும். எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் நீ ஒருவேளை சோறு திங்க ஒண்ணு பெத்த தாயிட்ட வரணும் இல்லன்னா கட்டின பொண்டாட்டிட்ட வரணும் இல்லன்னா அங்க சோத்துக்கு பதிலா பிய்ய வதும்ப. இப்ப சொன்னல என் குண்டான்ல போட்டு அப்படி ஆக்கி வைக்கிறேன்னு திங்கிறீல. இப்ப பேசல அடி சண்டாளி மகளே ஒண்ணு பெத்த தாயிட்ட வரணும் இல்லன்னா பொண்டாட்டிட்ட வரணும். இந்த ஆம்பளை படுற பாடு உனக்கு தெரியுமா? என்னைக்கு ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்றானோ இந்த உலகத்துல எந்த ஆம்பளையாவது கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ற மட்டும் கைய தூக்க சொல்லு. பக்கமாக நான் நாண்டுக்கு தொங்கி செத்து போறேன் சண்டாளி மகளே. நாங்க எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்திருக்கோம். உங்கள மாதிரி ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒரு வகையிலயாவது சந்தோஷமா இருக்கமான்னு எங்களை பாரு பொம்பளையில கை தூக்க சொல்லியா பாப்போம். உனக்கு ஒரு உன்னையெல்லாம் வீட்ல வச்சிருக்கிறது பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க இருக்கிறத வச்சு வாழ்றதே பொம்பளை. ஒரு என்னைக்குமே ஒரு பொம்பளை கட்டின புருஷனுங்களோட வரவு செலவு தகுந்தபடி குடும்பத்தை நடத்துறவாரு அவதான் பெண்ணு. நிறைய பெண்கள் பூரா செல்ல எடுத்துக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அமேசான் பூரா பூளுன்னு ஆர்டர் பண்ணி பூரா ஆண்ட்ராய்ட்ல எல்லாத்தையும் வாங்கி கவட்டுக்குள்ள குமிச்சுக்கிட்டு குடும்பத்தை நாசமாக்கிக்கிட்டு நீ நான் பேச வந்துட்ட வைக்க. நாங்கெல்லாம் கேக்குறோம் இருக்கிறத வச்சு வாழ தெரியறவ தான் பொம்பளை. சரி எங்களுக்கு வாழ தெரியல நீ இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதானே. நீ மட்டும் 1848 வீரன் ஜானக்ஸ் அது இதுன்னு மூத்திரத்தை குடிக்கிறாப்ல காசு எடுத்துட்டு போற. நாங்க பிளிப்கார்ட்ல புளுக்குன்னு போறோம்னா நீ ஒயின் ஷாப்ல புளுக்குன்னு நீ குடிக்கிற. அடியே நாசமத்து போக. அடியே பிக்கால் சிரிக்கி. ஐயோ பப்புன நல்லவனா போடுங்கடா இப்படி லூசு பையில போட்டு வச்சிருக்கீங்க. ஆம்பள குடிக்கிற மயிர புடுங்கறான்ற. இவட பாக்க கார் வேற வச்சிட்டு வராங்க. உங்களோட அலகுடுப்பு தாங்க முடியாத நிம்மதியா ஒயின் ஷாப்லயாவது போய் கடந்துட்டு வரணும்டான்னு பூரா ஆம்பள பூரா குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கு. உங்க அலகுடுப்பு தாங்க முடியலன்னா இதுல தான் சந்தோஷம் இல்ல. இந்த பிளிப்கார்ட்ல வர்றதையாவது எடுத்து பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம்டா. அத நாங்க வாங்குறோம். அப்படியே புளுப்புணுதே இருக்கும். உனக்கு புள்ள பத்துட்டால அப்படியே பேரு புளுப்புணுன்னு தான் வைக்க முடியும். எங்க புள்ள பக்கற? எங்க புள்ள பக்கற? எங்க புள்ள பக்கற? நானா கேக்குறேன் பொம்பளையா போய் புள்ள பக்கன்னா நான் செவுத்துலயா போய் உட்கார்ந்து ஏறிக்கிட்டு உட்கார முடியும்? இல்ல நாசபத்து போறவனே நீ முழிச்சு சோலி பாக்கணும்டா. நீ போதையில பொளந்துக்கிட்டு தூங்குனீனா நான் எங்கடி புள்ள பக்கறது? இதுல நோத்தா வர 3 மாசத்துல பொளக்கலங்க. நீ சோலி பார்த்தாலும் உனக்கு கர்ப்பப்பையில முட்டை கட்டி இருக்கு நீர் கட்டி இருக்கு மயில புடுக்குற கட்டி இருக்குன்ற. நாங்களும் தான் கேக்குறோம். எங்களுக்கு தான் முட்டை கட்டி என்னென்னமோ இருக்குது. உனக்கும் தான் போய் பார்த்தா அங்க வெள்ளையனு இல்ல சிகப்பனு இல்லன்னு சொல்லி டெஸ்ட் எடுக்கறியா? உனக்கு புள்ள பக்கறதுக்கு இந்த டெஸ்ட் பேபி வேற. இவனே வேஸ்ட் இவனுக்கு டெஸ்ட்ல வேற பேபி பண்ணணுமா? டேய் அகிலாண்டா இப்படி பேசாத அட்ட தர்த்தனியா. பொம்பளை பேச ஆரம்பிச்ச பிறகு தான் சரித்திரம் படிச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு இப்ப சுதந்திரத்துல ஆண்கள் தான் எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்துல பெண்களும் போராடலாம்ன்றத நான் வேலுநாச்சியார் சிவகங்கை மாவட்ட வேலுநாச்சியார் நிரூபிச்சு காட்டினாங்க. அரசியல்ல ஆண்கள் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க. முதல்ல அரசியல்ல பெண்ணும் நிக்கலான்னு கமலாதேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க அரசியல்ல நிக்கலாம்னு அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. எத்தனை விளையாட்டுல எத்தனை பொம்பளைய சாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஆம்பளைய நாங்க பொம்பளைய வாய் பேசுவோம்யா 10 நிமிஷம் பேசுவோம். 11வது நிமிஷம் உன்னை காணோம்னா அந்த வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா அந்த மிச்சம் மீதிய பூரா உனக்கு தானே போட முடியும். மணி மணி என்ன சரி மணி என்ன நீ ரப்பா பேசத்தான் செய்வ. நீ பேசுறதுக்கு காரணம் இருக்கு.
என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு புயலா இருந்ததை இப்படி அமைதியாக்கி விட்டீங்களே. புயலா இருந்ததை இப்படி எப்படி மாத்திட்டீங்க? ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி உன் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் ஏறிச்சா? எனக்கு பேசத்தான் செய்வேன். நான் 1000 ரூபாய் வாங்கவே இல்லை. 1000 ரூபாய் வாங்கினாதான் ஏறும். பேசத்தான் செய்வேன். இல்ல நான் வாங்கினேன்றே. இன்னும் ஏத்தா ஏறிச்சாத்தா 5000 ரூபாய் ஏறிடுச்சான். ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவேன்? ஒரு 3 நாளைக்கு பேசுவேன். சரி, அதுக்கப்புறம் ஆம்பளை கவட்டுகளை தாண்டி விடுறேன். சனி பிடிப்பல கவட்டுகளை தாண்டி விடு. நான் கேட்கிறேன், நான் 5000 ரூபாய் ஏறணும்னு ஏடிஎம் கார்டை நானாடா தொலைவுனே? மல்லிகை சாமான் பொருள் எங்க வைக்கிறேன், கடுகு டப்பா எங்க இருக்குன்னு அந்த 5000 ரூபாய ஆளா எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போறத நீ தானேயா? அன்னைக்கு இத்தனை நாள் நம்மள பைக்ல கூட்டிட்டு போனா வேலை இருக்குன்னு போவேன். இந்த 5000 ரூபாய் வந்தோடனே பைக்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போறியா? பிரியாணி வாங்கி பிய திங்கிறாப்ல தின்ன. பேக்கு சூப்பரா இருக்குடா. பேக்கு சூப்பரா இருந்தா நீ தூக்கிட்டு திரிய போறியா? கண்ணு வைக்காதடா மாமா. இத சுத்தி போடுங்க மாமா. குண்டிய சுத்தி போட்டாலும் கிளுக்குந்தே இருக்கான் ஓட்ட குண்டிய. சரி சரி, ஏன் குண்டி ஓட்ட குண்டி, உனக்கு குண்டியில ஓட்ட இல்லையா? நீ அப்ப எது வழியா கக்குற? நீ என்ன வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ அப்படி சொல்லாதீங்க. எதை பேசினாலும் அதை பேசாதீங்க. எங்க அப்பன் பெத்ததுக்கு அடையாளமே அது ஒண்டிதான் இருக்கு. இருக்கட்டும், உனக்கு எனக்கு பிரச்சனையா இல்ல? இல்ல தகரால இல்ல இல்ல. நீங்க என்ன எனக்கு மாமனா? நீ என் பொண்டாட்டியா? நானா? என்ன சொன்னீங்க? உனக்கு கள்ள பொண்டாட்டியா வேணா வர, பொண்டாட்டியா வர மாட்டேன். ஏன்னா பொண்டாட்டியா வந்தா நீ பேச மாட்டேன். செல்லுல ஒரே ரிங்கில அலோன்ட்டு வச்சிருவேன். கள்ள பொண்டாட்டினா கூட 1 மணி நேரம் பேசுவேன். பொண்டாட்டி கிட்ட பேசுற ஆளுகளை எங்கேயே சுத்தியும் கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி? மத்த ஆள்கிட்ட பேசுறதுக்கும் பெண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். மத்த ஆள்கிட்ட பேசினா 92 மணி நேரம் பேசுவேன். கட்டுன பொண்டாட்டி கிட்ட பேசினான்னு வச்சுக்க, இவன் கட்டுன பொண்டாட்டி கிட்ட தாண்டா பேசுறான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? போன் வந்தோடனே என்ன சொல்லு வையி அப்படின்னாவே பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறான்னு தான். எப்படிங்க இதே மாதிரி இருக்கீங்க? நான் பார்த்த மாதிரியே இருக்கேன். எங்கேயோ அதை பார்த்த மாதிரி இருக்கேன். சரி, என்ன தொழில் பண்ற? சொன்னா கோச்சுக்க கூடாது. சீச்சி, நான் கோச்சுலாம் எத்தனை வருஷம் ஆச்சு? அதெல்லாம் கோவம்லாம் விட்டுட்டேன். நானு ஆப்ப வைக்கிறேன். வாவ், நான் என்ன பண்றேங்க? என்ன வைக்கிறீங்க? நான் கோலா உருண்டை வைக்கிறேன். கோலா உருண்டையா? ஆனா கோலா உருண்டைன்னு சொன்ன ஒரே ஆள் நீதாயா? இப்பதான் முதல்ல புரோட்டானா அழகா சொல்லல, இப்ப விளம்பரத்துல புரோட்டா கொக்கோலோட சேர்ந்து வருதா? டிஃபரண்ட் பண்றாங்களா? இருக்கட்டும். ஆனா நீங்க 2 பேரும் என்ன லவ்வர்ஸ கைய புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறீங்களா? என்ன தெரியல, என்னைய தவிர வேற யார் கையாவது புடிச்சேன்னா கைய ஒடிச்சு விடுவேன். தூமிய குடிக்க ஒழுக்கமா உட்காராம. அப்படி கேட்காத. ஆம்பளை கேட்காத. நான் எவ்வளவு சிரமப்பட்டு உனக்காண்டி பேசிட்டு இருக்கிறேன். என்னைய பார்க்காம அங்க நக்கற வேலையா? இங்க பாரியா பேச. மேற்கொண்டு மணி மேல தா குடிக்கிறேன் அப்படின்னு வந்தா என்ன எதை ஊத்தி கொடுப்ப? சரி மணி, நீ வா. ஆப்ப வைக்கிறியே, எனக்கு ஆப்பத்துல என்னைக்குமே நாங்க ராம்நகர்ல சாப்பிட்டு ரொம்ப பழக்கம். சரி, ஒவ்வொரு ஆப்பம் இப்படி சாப்பிட்டா இருக்கும், ஒவ்வொரு ஆப்பம் இப்படி உப்பி இருக்கும். பொதுவாவே ஆப்பம்னாவே இப்படி உப்பி இருக்கணும். உப்பி அது நடுவுல மட்டும் உப்பி இருக்கும், சுத்தி பள்ளமா இருக்கும். இங்க இருந்து தடவும் போது இந்த மேடு தண்டுபடணும். இப்படி பொசுக்குன்னு வந்துச்சு, அது சீக்காப்பம்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்மளது ஆப்பம் முத கரூர்ல வித்தேன், அப்புறம் திண்டுக்கல்ல வித்தேன், மதுரையில வித்தேன், இப்ப காரைக்குடியில வந்து விக்கிறேன். ஏகபோகமா வாங்கிருப்பாங்களே. அப்ப கடைசியில நாங்க காரைக்குடி ஆளுகதே நஞ்ச சிரிக்கன்னு சொல்ல வர்றேன். கழிவட்டவளை கொண்டாந்து கடைசியில எனக்கு சொல்லி இருக்கட்டும். எங்க போனாலும் அது கிடைக்கணும் இருந்தா அதுதானே கிடைக்கும். போட்டதே உண்மை. ஆமா, மறுபடியும் வியாபாரம் மதுரைக்கு தான் போகுது. உங்களுக்கு தெரியல. ஆமா, எப்படிப்பட்ட ஆப்ப எங்க விக்கலைனாலும் சரி இந்த இடத்துல வித்துரும். தெரியும். ஏன்னா இங்க வந்த இடத்துக்கு பிறகுதான் பேரே வெளியே தெரியுது. நீ கண்டிப்பான முறையில இந்த வருஷம் எங்கள்கிட்ட பகிர்சம் காட்டுற. அடுத்த வருஷம் தப்பிக்கிட்டு போயிருவேன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் தப்பிட்டு எல்லாம் போக மாட்டேன். சரி இருக்கட்டும் பாப்பா. இப்ப உனக்கு கணக்கு மட்டும் புடிமா? ஏனா நம்மள மேலே இழந்த படுத்திருக்கு, இழந்த படுத்திருக்கு. நான் இதுல ஏறி கூடவே நான் ஏறி. நான் எப்ப ஏறினேன்னா அப்பதான் 4 பேர் தோதுக்கு வருவிய. உளுப்பட்டவா எசப்பா
படிக்கும் என் சொட்டு புண்டுகளா இரவா தண்டுகளா மாப்பிளத்து கரமேல மயிலுலத்தும் சின்னவளே மயிலுலத்தும் சின்னவளே மேடையிலே நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா. எங்க ஊர் பக்கத்துல கண்டுபட்டின்னு ஒண்ணு இருக்கு. சரி. மஞ்சர்ல மாடு ஊரா ஒன்னே மாதிரி தான் வரும். எப்படி? தும்முல ஒண்ணு உத்த தண்டி. ஏண்டா பேசியா? மஞ்சள் ரோட்ல ஆப்ப நல்லா வைக்குமே. சரி இருக்கட்டும். ஏ வாகன ஆலமரம் 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 வாகானே ஆலமரம் ஆலமரம் ஆலமரம். அங்க வெளுப்ப மதராக தன்னடானே. கொஞ்சம் நாசமா போங்க. அவங்கெல்லாம் போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? இது ஒரு மயிர் மட்டும் தான்டா மிச்சம். 27 வருஷமா நாடகம் நடிச்சு இந்த வரக்கூடிய டான்ஸ்கார பிள்ளைகளை போட்டு பிதிக்க எடுக்கிறேன் பாரு. அதுலயும் ஒரு பிள்ளைய உள்ள ஒண்ட விடுதுகள்ல பிள்ளை தவிட்டு கீழாரங்கி கீழாரங்கி மிதக்க முடிக்க போறேன் தன்னே நானே 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 விதைய முடிக்க போறேன் தன்னே நானே தானே நானே. ஆடியா என்னையா? ஏய் நல்லா இருக்காடா நல்லா இருக்காடா பிள்ளை தவிட்டு சுமந்த பிள்ளை இடம் தெரியாம இடிக்கிறியே. சின்ன பிள்ளைகள எங்க அம்மா பால் கொடுக்கும் போது நெல்லு காய போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கோழி வந்து மேய வரும்போது ஒரு பொம்பளை புளியங்கொட்டையை எடுத்து கோழில எறியணும்னு ஏன் நீ இடிக்கல நான் வந்தல்ல. நீ பெரிய லைலாண்ட் லாரிடா. நம்மட்டு 3 சக்கர அட்ராஸ் உண்மையிலே நீ கொடுத்து வச்சாலும் ஏன் நீ மேல செவனேன்னு இருக்க. முத குத்து வாங்கி பாரு உன் கூம்புரே அந்து வரும். கொண்ட மலை கொண்டா வட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு மேல கொண்ட விட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அந்த அடிக்கு 10,000 சம்பளம் கொடுத்தாலும் செல்லும். எதுக்கு? நீ அடிச்சடியில நாடகத்தை கூட்டிட்டு வந்து இத அடிக்கவா? நீ அடிச்சடியில ரெண்டும் முழுங்கிரு. நீ ஆண்ண நான் ஊண்ணே. எதா? கொண்டா வட்டு இந்த கொண்டா மேல போட்டு பச்ச பார்வை தீராதடி பச்சங்குடி மாறாதடி பார்வை தீராதடி பச்சங்குடி மாறாதடி தேதிய வந்தன உசவா சமரணோ பச்ச பார்வை தீராதடி பச்சங்குடி மாறாதடி. பச்ச பார்வை தீராதடி பச்சங்குடி மாறாதடி அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை. நான் அப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாளம் தெரியவில்லை. அட என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா. என்னையா பண்ணுது? ஏய் என்ன? தம்பி ஆஸ்பத்திரிக்கு போமா என்ன பண்ணுதா?
டார்லிங் என்னன்னு கேளு பாரு, போய் என் முன்னாடி எப்படி நடந்துக்கிறாரு பாரு. நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு மண்டே தடவுறாப்ல என்னன்னு செய்யக்கூடாது சொல்லு. ஏய் ரெடி பண்றாப்லமா என்ன அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரிய புள்ள. அப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாளம் தெரியவில்லை. ஐயரம் ஏய் செம்ம போடா பேப்பேல அப்படின்னு சொல்றா. ஐயர் நீங்க இடிக்கல நான் செவனே நின்னல. இருக்கட்டும். நீங்க இடிக்கல நாங்க செவனே நிக்கிறோம்ல. இப்ப நீங்க ஒரு அடிக்க கிளம்பிட்டீங்க, நாங்க கிடக்க கிளம்பிட்டோம். எதுக்கு? ஐயர மீன் பிடிக்க போனே ஆத்துல மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஐயர மீன் பிடிக்க போனே ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. எங்கத்த சொல்லி போட்டு வேறுவே நம்மளுக்கு ஊரு பக்கம் தான், பைக்கில தான் வந்திருக்கேன். நான் ஊருக்கு கூட போறேன். இல்ல நீ எனக்கு மூட கலப்புற. ஹலோ ஹலோ ஆடுறது அந்த பாட்டுக்கு தக்கன ஆடணும்ல. நீ ஆடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க பைக்ல போறது கூட சிரமம், நான் கார்ல தான் வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து கிளம்புவோம்ன்றேன். நீ வயாமத்தும் கூப்பிடுற, நான் வாய்ப்பு இல்லாமத்தான் இருக்கேன். நீ வா, இது வாங்கி. ஏன் தேன் ராட்டே, என் கட்டி கரும்பே, என் குஞ்சு மணிய மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. திருவள்ளவுக்கு துணி வட்டணத்து சிலுக்கு துணி பத்திரமா எடுத்து தாரே பக்கத்துல வாட்டி. அம்பிக்கர வேட்டி கட்டி கக்கத்துல கொட்டை கிடிக்கி வேற சுத்தி பண்ணாலும் சம்மதிக்க மாட்டேன். அடி வந்த கூட கிடக்க இல்லையா, அடி வஞ்சா என் மேலதான் ஆசை இல்லையா. இறக்கவில்லையா, அடி பஞ்சவண்ண என் மேலதான் ஆசை இல்லையா. வெத்தலம் அடிச்சு கொடுமானே அத்தனை வெளிய சொல்லமானே. தலம் அடிச்சு கொடுமானே அத்தனை வெளியே சொல்லலானே. அவுக்குறியா பூட்டுறியா? இல்ல அப்பப்ப கேபிள் சரி பண்ணாதான் அது கொஞ்சம் டெம்பர் கிடைக்குது. டெம்பரா? டெம்பர் உனக்கு தெரியாது? ஐ டோன்ட் லைக் இட். வெத்தலம் அடிச்சு கொடுமாமா நீ மத்தத வெளிய சொல்லலாமா. தலம் அடிச்சு கொடுமானே அத்தனை வெளியே சொல்லலானே. எல்லாம் முண்டமா போச்சுடா. ஏண்டா எல்லா பிள்ளையும் பாரு எப்படி சொல்றீங்க? போச்சே, என் ஃப்ரெண்டு கேட்பாளே. அப்படியா? பஞ்சு முட்டா சேலை கட்டி 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 இதான் உங்க நிலைமை. ஆர்வத்துல செய்யறோம்னு நினைச்சு எது போகுது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. உன்னை மாதிரி பிகரை பார்க்கும்போது பதட்டத்துல செய்யறதாண்டா. வசனத்தை எத்தனை பிகர்ட்ட சொல்லிருக்க, வீடியோல பார்த்துட்டு ஒண்ணு கூட சிக்க மாட்டா லூசு முண்டை. எப்படி சிக்குவாளுக? நீ செலவு பண்ண மாட்ட. வாவ், நம்மளுடைய அந்தரங்க ரகசியம் புறம் தெரிந்து கொண்டிருக்கிறார். பஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்கா போட்டு அஞ்சி கொண்டு போறவள குளியா.
லவ் யூ ஐ டு லவ் யூ. உன்னை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூனா என்ன? உன்னை காதல் பண்றேன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? உன்னிமே தான் சொன்னோம். காதலா? மணி அது எப்படி இருக்கும்? கிட்ட வா. காதலிக்கு எது கிட்ட வர சொல்ற? கிட்ட வந்தா தாண்டா பண்ண முடியும். ஆஹா, கிட்ட வராம பண்ணுங்க. அப்ப நீ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும். எதுக்கு? நோ மணி, என்ன? யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? ஆமா, குழப்பையாதான். 200 ரசீது காசை மட்டும் அனுப்பிடுங்க. கடை முன்னு முன்னு இந்த கதவுக்கு எண்ணெயை போடுங்க போய். மணி, என்னை விட்டுட்டு வேற யார்ட்டையும் ஜம்ப் பண்ணுவியா? என்ன நாதா, என்னைய பார்த்து அப்படி சொல்றீங்க? மதுரையில கண்ணகி சிலைக்கு அப்புறம் என் சிலையை தான் வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது வேற சனியம் பிடிச்சது. கிரு கிரு எத்த தண்டி பொய், பச்சை பொய் செம்மனூர்ல வந்து சொல்றாங்க. 5 பேருக்கு அலியா பத்னியா வந்த பாஞ்சாலி கூட அப்படி பத்னியா வாழ மாட்டான் நாதா. காட்டுக்கு சீதையை அனுப்பிவிட்ட ராமன் கூட நம்ப மாட்டேன். அப்படி ஒரு சீதையா உங்ககிட்ட நான் வந்து உங்க காலடியிலேயே கிடப்பேன். மணி, கடைசியா உங்களுக்கு பாலை ஊத்திட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். மணி 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 மணி, காதுல லேசா ரத்தம் வருதான் பாருவே. உனக்கு காதுல தானே வருது. எல்லாத்தையும் என் காதலை சொல்லுகிறேன். என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒருவேளை எனக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை இல்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணி, ஏன்னா இப்ப பிள்ளை இல்லைன்னா 2வது கல்யாணம் போயிருது. ஆமா, பிள்ளை இல்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? உன்னையவா? என்ன இல்லையா? ஒருவேளை நான் என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு பிள்ளை இல்லைன்னா 2வதா ஒருத்தைய கூட்டிட்டு வருவியான்னு கேக்குறேன். பாரதியார் பேரண்டா. யாருப்பா? நான் தான். நான் இங்க பாடுற வாய் ஒரு பக்கம் இழுக்குதுடா எனக்கு. இதுல வை. எதுல வைக்க? கொண்டு போய் உன் வீட்டுல குடியா. என் காதலை சொல்லு. ஹலோ. ஓ வசந்தராதா தேன் சுமந்த ரோஜா என் தேகம். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த பெண்கள் ஊரா மணிப்பரிசில வச்சிருக்க ஒரு 50-100 எடுத்து அன்பளிப்பு கொடுப்பீங்க. வீட்டுல வச்சு கொடுத்துருப்பாங்க. கால்ல ஏதாவது இருந்தா கொடுத்துருங்க. கால்ல செருப்பு தான் கிடக்கு. கொலுசா? இல்ல வேற மிஞ்சி கொலுசு வச்சிருப்பாங்கல்ல அது. இல்ல, வெள்ளி ரொம்ப கூட விலைக்கு போகுதுதா. செருப்புன்னு நினைச்சீங்களா? செருப்பா கொடுக்க சொல்றேன். இப்ப செருப்பு வாங்குறது கூட இப்ப விலை அதிகமாகி போச்சு. இருக்கட்டும், பிளாஸ்டிக் செருப்பா இருந்தா கொடுக்கட்டும். எடை போட்டு போல. என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. வசந்தராதா தேன் சுமந்த ரோஜா. ஓ வசந்தராதா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. சொர்க்கமே பொய் பொய் எம் சொர்க்கம் என் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் பெண்ணே. சூடிய பூச்சரம் வானவில் தானோ. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா.
தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா சுமந்த ரோஜா வந்துருச்சு நாதா. என்னம்மா உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. வரும்ல. ஹலோ வரேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாமல் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாமல் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே. உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமனாலும் வாடை காலமோ நீ வந்தாள் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமே நீ வந்தால் குளிர்ச்சி ஆகலாம். நாளும் தனிமையோ எனது நிலைமையோ சற்று கவிதையோ கதையோ. அந்த நாளை எண்ணி வாடும் அந்த நாளை எண்ணி வாடும் வாழ்க்கை. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். ஒரு பொழுதேனோ உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயலும். மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனவரையில் நீ மாடுதா. சூட நாளும் தோன்றுமோ. ஆகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவோ. இரு கண்கள் இரு நெஞ்சம் இரு கண்கள் நெஞ்சம் நீரிலாடும் நீந்தானோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்க்கை நீந்தானோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே. மணி பிரார்த்தனை நாடகம் வைக்கிறீங்களாமா? யாரு உங்க பேரு முதல்ல சொல்லி தான் சொல்லியிருப்பேன்ல. பேர் என்னம்மா? சரி இருக்கட்டும், நன்றி. உன் கண்ணுல என் கோழிப்பிய தடவை நீ கண்ணு வச்சு அவ குண்டியை கிளப்பிட்டு போயிட்டு போறா. எப்படிலாம் காதலிச்சேன் தெரியுமா? என் காதலை சொல்லு. ஹலோ, என் காதலை சொல்லுகிறேன். ஹலோ, உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே யான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே யான தங்கமே. அந்த வானவாடுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சிலவே சொந்த வாழ்க்கையே இருக்கும்.
நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவர்கள் நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் கொட்டுமலை காலம் ஒப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைத்தேன் உனக்கு நான் நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே கண்ணில் ரெண்டில் நான் தான் காதல் என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை உள்ளவடியாவும் உள்ளவர்க்கு யோகம் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும் ஆடு மறைக்கும் ஆடி இருப்போம் தங்கமே ஞான தங்கமே ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைத்தேன் உனக்கு நான் தான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் நாடுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும் வாழ்வோம் சில பேர் சொந்த வாழ்க்கையே இருக்கும் உணர்ந்தேன் நான். என்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் காசை என்கிட்ட கொடுத்துட்டு காலையில் அம்மானுக்கு பேச போகிறேன். ஆமாம், பனங்குடியை சேர்ந்த ஆறுமுகம். சரிண்ணே. பனங்குடியை சேர்ந்த பனங்குடியை சேர்ந்த நாட்டை சேர்ந்த ஆப்பா ஆறுமுகம். ஆப்பம் ஆறுமுகம் பனங்குடி நாட்டை சேர்ந்த ஆப்பம் மணிமேகலை. ஆப்பா ஆறுமுகம். ஆப்பா ஆறுமுகமா? நான் மணிமேகலை தோஸ்தாக்குன்னு நினைச்சிட்டேன். அதுவும் ஆப்பம் வைக்கும் போது இவரும் சேர்ந்துக்கிட்டு வைக்கிறார் இருக்கலாம். ஆறுமுக அண்ணே இந்த பாடலை பாராட்டி எனக்காக 51 ரூபா அன்பளிப்படுத்த பெருமித்துள்ளார்கள். எனக்காக கைதட்டி பெருமை சேர்த்த அந்த காசை கூட வாங்கிட்டு வந்தா அதுக்கு எதுக்கு தான் கொடுக்குறாரு? டீ வாங்க கொடுக்குறானா? சரி என்கிட்ட போங்க. ஒரு காசை கூட போட மாட்டாங்கடா. கைதட்டி பெருமை சேர்த்த என் உயிரில் மேலான அன்பு தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, எங்க சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள எங்கள் கொல்லங்குடி அருகாமையில் உள்ள முத்தூர் வாணியங்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் சிபிஐ சரவணன் அண்ணன் அவர்களை எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.